அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்பதான் ரியல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு டே 2 3 விதமான ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஒன்னு ஸ்லிப் நாட் பார்க்க போறோம், 2 வந்து செயின் பார்க்க போறோம், 3 வந்து சிங்கிள் crochet ஸ்டிச் வந்து பார்க்க போறோம். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். பேசிக் கிளாஸ்க்கு எல்லாமே இந்த நூல் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இந்த த்ரெட் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இந்த த்ரெட்டோட ரேட்டு, அதாவது ஃபுல் பாக்கெட்டோட ரேட் வந்து 90 ருபீஸ் வெளியில. ஆனா என்கிட்ட வந்து 55 ரூபாய். நீடில் வேண்டாம், ஸ்டிச் மார்க்கர் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த த்ரெட்டோட ரேட் மட்டும் 55 ரூபாய் வருது. நீங்க ஒரு பாக்கெட் மட்டும் வாங்காம ஒரு 5 பாக்கெட் சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் வந்து மிச்சமாகும். நான் வாங்கணும்னு கட்டாயப்படுத்தல, வெளியில நீங்க ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க வாங்குங்க. இப்போ செயின் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த நார்மல் த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். 2.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து சும்மா நீங்கள் எப்போதும் நாட் போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த நாட்டை இந்த மாதிரி இப்படி கையில் சுற்றி இப்படி கிராஸாக வச்சு இதை எடுத்துட்டு இதுக்கு அடியில் உள்ள விட்டு இப்படி எடுத்துடணும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். சும்மா நம்ம பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டாலே போதும். அதுக்கப்புறம் பழக பழக நான் எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை இந்த மாதிரி கிராஸாக விட்டு இப்படி வெளியில் எடுத்து இந்த அடியில் உள்ள த்ரெட்டை அப்படி உள்ளே எடுத்து இந்த மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு இந்த ஹூக்கை வந்து உள்ளே விட்டு இப்படி பெரிய த்ரெட்டை இழுத்துட்டோம்னா ஒரு நாட்டு மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இது இப்போ இப்படி கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கிறதுக்கு இந்த த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிட்டே வரும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கிறதுக்கு இது கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டா தான் கரெக்டாக வரும். எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த 2 விரலால் இந்த 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 முடிச்சை வந்து பிடிச்சிக்கணும். இந்த முடிச்சை வந்து நம்ம பிடிச்சிக்கணும். இந்த இந்த 2 விரலை வச்சு இங்கே பாருங்க எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். ஃபுல்லாக எல்லா விரலையும் இப்படி விட்டுருங்க. விட்டு இப்படி கொண்டு வந்து இந்த 2 விரலை எடுத்துட்டு இந்த ஒத்த விரலில் மட்டும் இப்படி சுற்றி இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த 2 விரல் நான் எப்படி பண்ணுறேன் நீங்கள் நல்லா பாருங்கள். 2 விரலை இந்த இதை இப்படி பிடிச்சிக்கோங்க, இந்த இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ இந்த ஹூக்கை இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் இப்படியும் பிடிச்சிக்கலாம். பேனா பிடிக்கிற மாதிரியும் பிடிச்சி இப்படி போடலாம். இப்படி பேனா மாதிரியும் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளாட்டாக உள்ளதை நம்ம பிடிச்சிக்கணும். இந்த ஃப்ளாட்டாக உள்ளது தான் நம்ம இப்படி பிடிக்கிறதுக்கு ஃப்ளாட்டாக இருக்குள்ளதை வச்சுக்கணும். இந்த இந்த ஹூக்கை வந்து இப்படி உள்ள விடணும். இப்படியும் பிடிச்சிக்கலாம், இல்லை கத்தி அறுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியும் நம்ம பிடிச்சிக்கலாம். இதை எப்படினாலும் பிடிச்சிக்கலாம். இப்படி பேனா பிடிக்கிற மாதிரியும் பிடிச்சிக்கலாம், இப்படி கத்தி பிடிக்கிற மாதிரியும் நம்ம பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த இதை நம்ம நல்லா பிடிச்சிக்கணும். அப்போ தான் ஸ்டிஃபாக வந்து நம்மளுக்கு வரும். இதை இந்த இந்த த்ரெட்டுக்கு அடியில் இப்படி விட்டு இந்த ஹூக்கு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதை இப்படி உள்ளே வந்து இப்படி எடுக்கணும். எடுத்து அந்த ஹோல் வழியாக இப்படி வெளியில் எடுத்துடணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி இந்த ஹூக்கை நான் அதுதான் பெருசாக உங்களுக்கு 3 mm நீடில் வந்து அதுக்கு தான் கொடுத்தேன். ஏன்னா 2 mm வந்து கரெக்டாக வர மாதிரி இருக்கும். 3 mm வந்து கொஞ்சம் ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ இந்த த்ரெட்டுக்கு அடியில் இப்படி விட்டு இந்த ஹூக் டி வரும்போது இந்த ஹூக்கில் வந்து எட்ஜில் வந்து அந்த த்ரெட்டு வந்து மாட்டிக்கிடும். அதை இந்த ஹோல் வழியை அப்படி உள்ள எடுத்துடணும். இப்படி உள்ள எடுத்துடணும். இப்படி நல்லா பாருங்க, நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. இந்த த்ரெட்டு வழியா அடியில விட்டு இந்த ஹோல் வழியா இப்படி உள்ள விட்டு இப்படி எடுத்துடணும். இப்படி விட்டு நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. இந்த 2 இதுலையும் இப்படி உள்ள விட்டு இப்படி வரணும். இதுக்குள்ள இப்படி நூல் வந்து கொஞ்சம் இது வந்து லூஸ் ஆகிட்டே வரணும். இந்த விரலை எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க.
இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இதை இப்படி பிடிச்சிக்கணும். அடியில் விட்டு இப்படி கொண்டு வரணும். அடியில் விட்டு இப்படி கொண்டு வரணும். இப்போ எத்தனை செயின் போடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு மாதிரி போட்டுக்கணும். அது சாதாரணமாக எல்லாருமே போடுவாங்க. அந்த நாட்டு மாதிரி போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த செயினை இப்படி விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது இது வந்து செயின். நீங்கள் இந்த செயின் இப்படி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டிச் வந்து சொல்லித்தரேன். எஸ்சி, அதாவது சிங்கிள் க்ரோச்செட். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இந்த செகண்ட் ஸ்டிச்சில் தான் நம்ம விடணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம விடக்கூடாது, செகண்ட் இதில் தான் விடணும் எப்போதுமே. அப்போ இந்த இதில் இப்படி உள்ளே விட்டுட்டு இப்படி நல்லா இழுத்துக்கோங்க. இப்படி இழுக்கும்போது இது பின்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த செகண்டு செயின் வழியாக உள்ளே அப்படி விடணும். உள்ளே விட்டு இந்த த்ரெட்டை அப்படியே மாட்டி இப்படி உள்ளே இழுக்கும், இப்படி வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி அடியில் சுற்றி இந்த 2 த்ரெட்டு வழியாக இப்படி எடுத்துடணும். அதே மாதிரி அடுத்த இப்போ ஒரு செயின் விட்டாச்சு, அடுத்த செயின் வழியாக இப்படி உள்ளே விட்டு இந்த செயின் இந்த த்ரெட்டுக்கு அடியில் விட்டு இந்த த்ரெட்டை இப்படி இழுத்து இப்படி கொண்டு வரணும். வெளியில் கொண்டு வந்து அந்த 2 த்ரெட்டு வழியாக இப்படி எடுத்து வெளியில் கொண்டு வந்துடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு லூஸாகவே போடுங்க, டைட்டாக போட வேண்டாம். லூஸாகவே போடுங்க. டைட்டாக போட்டிங்கன்னா அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே விட முடியாது. இப்போ இந்த செயின் வழியாக உள்ளே விட்டு இந்த ஹூக் வழியாக த்ரெட்டை எடுத்து அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து இந்த 2 இதை வழியாக அப்படி வெளியில் எடுத்துடணும். இதுதான் சிங்கிள் க்ரோச்செட்டு. என்ன பண்ணணும்னா, இந்த செயின் வழியாக உள்ளே விட்டு இப்படி இந்த த்ரெட்டை வந்து இப்படி எடுக்கணும். நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் பண்ணி ஸ்டிச்சை பின்னுங்க. இப்போ இந்த த்ரெட்டு வழியாக உள்ளே விட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த 2 நூல் வழியாக எடுக்கிறது தான் சிங்கிள் க்ரோச்செட். அதுக்கப்புறம் லாஸ்ட் இதில் இதே மாதிரி உள்ளே விட்டு பொறுமையாகவே பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணினா தான் அது ஈஸியாக வரும். இந்த மாதிரி உள்ளே விட்டு இப்படி எடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு போட்டது ஸ்லிப் நாட்டு. அந்த நாட் எப்படி போட்டோன்னு சொன்னது தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. ரெண்டாவது போட்டது செயின். மூணாவது போட்டது சிங்கிள் க்ரோச்செட் ஸ்டிச்சு. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாட் எப்படி போடுறதுன்னு நீங்கள் ஒரு தடவை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது செயின் எப்படி போடணும்னு நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் இமேஜ் அனுப்புங்க. மூணாவது சிங்கிள் க்ரோச்செட் ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படின்ட்டு நல்ல பொறுமையாக பண்ணுங்கள், மெதுவாக நிதானமாக பண்ணுங்கள், அவசரமே பட வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இது சிங்கிள் க்ரோச்செட்டு. ஃபஸ்ட்டு செயின் போட்டுட்டு நல்ல செயின் தரவாக போட்டுட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சிங்கிள் க்ரோச்செட் எப்படி பண்ணினேன்னு பொறுமையாக போட்டு எனக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம அடுத்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பார்ப்போம். இந்த இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. இந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது ஆல்ரெடி யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்டே தெரியும், இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கற்றுக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.